திருமிகலட்சுமி மீண்டும் மீண்டும் விமர்சிக்கிறார் விசிகா பற்றியும் இடதுசாரிகள் பற்றியும் திரு பழனிசாமி. என்ன கணக்கு இதற்கு பின்பா? துவக்கத்தில் அதிமுக தரப்பிலிருந்து விசிகாவை, அதாவது கடந்த தேர்தலிலே விசிகா இந்த கூட்டணியிலிருந்து விலகி அவங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற கணக்குகள் எல்லாம் போடப்பட்டது, பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த முன்னேற்றமும் இல்லை, அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு கட்டத்திலையும் விசிகா இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும். இது பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது விசிகா அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள், ஒன்று விஜயோடு கூட்டணிக்கு சென்று விடுவார்கள், இல்லை தனியாக போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த 2016 தேர்தலில் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானது. அதுபோல திரும்பவும் விசிகா வெளியேறினால் அந்த வாக்குகள் எல்லாம் பிரியும் போது ஒரு பக்கமாக கன்சாலிடேட் ஆகலை அப்படின்னா திமுகவினுடைய வெற்றியோ அல்லது திமுக கூட்டணியினுடைய வெற்றியோ பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருக்கிறது. அதற்கு அந்த ஓட் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டணி உடையணும். இந்த அரித்மெட்டிக் அவங்களுக்குள்ள எத்தனையோ முரண்கள் இருந்தாலுமே இந்த அரித்மெட்டிக் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக கிட்டத்தட்ட கடந்த 10 எலெக்ஷன்ஸாகவே ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இது இந்த கூட்டணி உடைஞ்சா இந்த அரித்மெட்டிக்கும் உடைஞ்சு போயிடும் அப்படின்றது தான் கணக்கு. கடந்த தேர்தலில் மட்டும் இல்லை, இப்போ இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவை குறித்தும் விமர்சனம் செய்தார். அப்போ கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியாக தான் பேசினார். அது போக கோயம்புத்தூர் ஸ்டோன்ல பேச ஆரம்பிக்கும் போதே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான, இடதுசாரிகளுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பதும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான முதல்ல விசிகாவையும் இடதுசாரிகளையும் கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அழைப்பும் கொடுக்கப்பட்டது. அது எதுவுமே, அதாவது விசிகாவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, கம்யூனிஸ்டுகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இப்போது அதாவது தெளிந்த நீரோடையில் கல்லறிவது போல அது செய்யலாம் அப்படின்ற ஒரு எப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுகவும் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்று சேரல, அவங்க அந்த கூட்டணியில் இணக்கம் இல்லை அப்படின்னு எப்படி விமர்சிக்கிறாங்களோ அதே போல பழனிசாமி அதே கார்டை அவரும் கையில் எடுத்திருக்காரு. அதை தான் அவர் பண்றார். ஆனா இங்க என்னன்னா இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இடதுசாரிகள் ஆகட்டும் அல்லது விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆகட்டும் அல்லது இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றது என்ன, எங்கள் கூட்டணியில் முரண்கள் இருக்கிறது, ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க ஒரு முறையும். ரெண்டாவது, இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டுமே ஒன்னா இருக்க போற கூட்டணி கிடையாது. 2029 தேர்தலும் அதுல மிகப்பெரிய ஒரு கணக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலும் ஏன்னா திமுகவை விட அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். இப்ப அவங்க பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சியாக மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதை தாண்டி அவங்களோட இப்ப இந்த ஓட்சோரி கேம்பெயின் எல்லாமே பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த காங்கிரஸ் முன்னெடுத்த இந்த கேம்பெயின் அவங்க கூட எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக உள்பட மற்ற கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நின்றது அந்த பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு சறுக்கலை கொடுத்திருக்கிறது. பீகார்ல அவங்களுக்கு அது வேறு விதமாக கூட மாறலாம். இப்போ இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல இந்த ஸ்ட்ரென்த்தும் உடையணும் அப்படின்னா இங்க இருக்க இந்த கூட்டணி உடையும் போது, ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில இருந்து தான் ஒரு பெரிய நம்பர்ஸ் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்காரக்கூடிய அந்த நம்பர்ஸ் பெருசா இருக்கிறதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்களும் ஒரே பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டணி உடையும் போது இந்த ஸ்ட்ரென்த்தும் உடைஞ்சு போயிடும். அப்ப இதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ரெண்டா புரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி இடையே இணக்கம் இல்லைன்னு ஒரு நரேட்டிவை திமுக கூட்டணி கட்சிகளும் செட் பண்ற மாதிரி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் செட் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ளாக அவங்களுக்கு பெரிய இணக்கம் இல்லை அப்படின்றதுனாலதான் ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கும் போது அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்றாங்க. அது போக திருநெல்வேலி பக்கம் போகும்போது அங்க நயினார் நாகேந்திரன் வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாங்க. அப்ப அந்த கெமிஸ்ட்ரியை திரும்பவும் எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். ஏன்னா இது இடையில இந்த கூட்டணி முறிந்து திரும்பவும் கூட்டணி வந்திருக்கிறது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்ல,
அப்படின்ற ஒரு பேச்சும் வருகிறது. இன்னொன்று வந்து தொண்டர்கள் மத்தியிலும் அதில் வந்து பெரிய திருப்தி இல்லை. அவங்க வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற பேச்சும் இருக்கிறது. இப்ப நயினா நாகேந்திரன் வீட்டுல விருந்து சாப்பிடலைன்னா விருந்து சாப்பிடாம போயிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும் இல்லையா? விருந்து சாப்பிடாம போறதை விட அந்த இணக்கம் இருக்கு இல்லையா? நீங்க வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறதோ அல்லது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ன்றதையும் தாண்டி ஒரு டின்னர் பார்ட்டிலேயோ இல்லை வந்து ஒரு லஞ்ச் பார்ட்டிலேயோ கலந்துக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இணக்கம் வேறாக இருக்கும். தலைவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அது தொண்டர்களுக்கும் இடையேயான ஒரு இணக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது மாதிரியான சந்திப்புகள் எல்லாமே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே.